அனைவருக்கும் வணக்கம். 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1இல் உள்ள கணித வினாக்கள் 30 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 14 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 8 ரூபாய் வீதம் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவு. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 576. இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் R = 14 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சுற்றுவேலி கேட்குறாங்க. அப்போ அரைவட்டம்னா இதுதான். சுற்றுவேலினா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, வட்டத்தின் சுற்றளவு 2πr. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுவே அரை வட்டம்னும் பொழுது /2. அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு πr கிடைக்குது. பட் நம்ம ஒரு வட்டத்தின் சுற்றளவுனா இதை தான் பார்ப்போம். இப்போ அவங்க அரை வட்டம் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த பகுதி வருது. இந்த பகுதின்றது என்ன? இது ஒரு r, இது ஒரு r. அப்போ 2r. அரைவட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடிச்சிட்டு அதோட 2r கூட்டணும்னா நமக்கு அரைவட்டத்தின் சுற்றளவு கிடைச்சிடும். இது அரைவட்டத்தின் சுற்றளவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது சில பேருக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்கும்பொழுது வட்டத்தின் சுற்றளவு தெரிஞ்சாலே ஒரு அடிப்படை புரிதலோடு நம்ம இதை டிரைவ் பண்ணிடலாம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பைக்கு எப்போவுமே 22/7 தான் எடுத்துக்கணும். மதிப்பு கொடுக்காத சமயத்தில் 22/7 எடுத்துக்கணும். நமக்கு ஆன்சரும் பார்த்திங்கன்னா ருப்பீஸில் இருக்குது. அதனால் பைக்கு வேல்யூ கொடுத்து தான் நம்ம கணக்கு போடுறோம். π × R14 + 2 × R14. 1 7 2 7 14 2 22 44 + 2 14 28. ஸோ 60 72 மீட்டர் தான் அரைவட்டத்தின் சுற்றளவு. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு மீட்டருக்கு 8 ரூபாய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 72 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? 8 2 16 8 7 56 1 57 576 ரூபாய் ஆகும். கொஸ்டின் நம்பர் 2. ராகுல் ரூபாய் 5000 ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் 5800 ரூபாவை அவர் பெறுவார்? எளிய வட்டி வீதம்னா தனி வட்டி வீதம் தான். நமக்கு அது சார்ந்து தெரிகிற ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா I = PNR/100. இதான் நமக்கு தெரியும். யாரை கேட்டாலும் இந்த வட்டி வீதத்துக்கான ஃபார்முலா இது ஒன்று தான் தெரியுது. இந்த தனி வட்டிக்குள்ளது. இப்போ என்ன சொல்கிறாங்க? P என்ன கொடுத்துருக்காங்க? 5000 ரூபாய். R என்ன கொடுத்துருக்காங்க? 8%. எத்தனை வருஷம்? n தான் நமக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கிறது 5800 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத எழுதிக்கலாம். P 5000 ரூபாய் பிரின்சிபல், R 8%, n எத்தனை வருஷம் நம்மளே கேட்குறாங்க அவங்க, அதனால் அது தெரியாது. பட் டோட்டல் அமௌண்ட் 5800 தெரியும். 5800 அப்படின்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட அசல் எவ்வளோன்னு தெரியும், அது 5000. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ? 800 ரூபாய். இது என்ன? I. ஸோ இந்த ஃபார்முலா சம்மந்தமாக நம்மக்கிட்ட P இருக்குது, R இருக்குது, I இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இல்லை? n தான் இல்லை. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 800 ரூபாய். P 5000, n தெரியாது, R 8 /100. இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நமக்கு தேவை n தான். இங்கே 800 இருக்குது. இங்கே 800 அப்படியே இருக்குது. இங்கே பெருக்கல்ல மேலே தொகுதியில் இருக்கிற 8 இங்கே பகுதிக்கு வரும். அதே மாதிரி இங்கே தொகுதியில் இருக்க 50 இங்கே பகுதிக்கு வரும். நமக்கு தேவை n, அதை அப்படியே வச்சுக்கிறோம். 1 8 1 8 இங்கே 100, 1 50 2 50. அப்போ n = 2. எத்தனை வருஷத்தில் 5800 ரூபாய் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆண்டுகளில். இதுதான் ஆன்சர். நூறு மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. 100 மாணவர்களின் மதிப்பெண் சராசரி. இப்போது 100 மார்க்கை கூட்டி 100ஆல் வகுக்கும் பொழுது தான் 40 கிடைக்குது ஆவரேஜ். அதாவது இது 100 மாணவர்கள்னு வச்சுக்கிறோம். 100 மாணவர்களோட மதிப்பெண்களை என்ன செய்கிறோம்? கூட்டி 100ஆல் வகுக்கும்போது நமக்கு சராசரி என்ன கிடைக்குது? 40 கிடைக்குது. அப்போ 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் என்ன அப்படின்னும் பொழுது இந்த வகுத்தில் இருக்க 100 இந்த பக்கம் போகும். அப்போ என்னவா வரும்? 4000. 4000ன்றது என்ன? 100 மாணவர்களின் மதிப்பெண்களை கூட்டும்போது நமக்கு 4000 கிடைக்குது. எல்லா சராசரி சம்மந்தப்பட்ட கணக்குலையும் இதை கொண்டு வந்துட்டோம்னா ஆன்சர் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ மொத்த மதிப்பெண் 4000ன்றதை கொண்டு வந்துட்டோம். பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. 53க்கு பதிலாக 83 எடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்க? 30 மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? மொத்த மதிப்பெண்லேருந்து 30 கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி என்ன வரும்? 3970 வரும். சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரி கண்டுபிடிங்கன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான மதிப்பெண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். சரியான சராசரி என்ன? /100. 0 0 10ஆல் வகுக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். 39.7ன்றது சரியான சராசரி. ஆன்சர் 39.7, ஆப்ஷன் A. ஐந்து எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 5 எண்களின் சராசரி அப்படின்னும் பொழுது 5 எண்களை கூட்டி 5ஆல் வகுத்தா தான் சராசரி கிடைக்கும். இந்த 5 எண்களை கூட்டி 5ஆல் வகுக்கும் போது கிடைக்கிற சராசரி 32. இது
முதல் ஸ்டேட்மெண்ட். அப்போ 5 எண்களின் கூடுதல் என்னன்றதை இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 5 எண்கள். இதையெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா, இங்கே வகுத்தலில் இருக்க 5 இந்த பக்கம் பெருக்கலாக வரும். அப்போ 32 × 5 = 160. அப்போ 5 எண்களின் கூடுதல் 160. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது இந்த 5ல் 1 நீக்கிட்டால் 4 இருக்கும் இல்லையா? அப்போது 1 2 3 4 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கிறோம். அப்போ கிடைக்கிற சராசரி நீக்கும்போது சராசரியில் 4 குறையுது. இதில் கிடைக்கிற சராசரியில் 4 குறையுது. 32 4 போச்சுன்னா 28. அப்போ நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. 5 எண்களை கூட்டி 5ஆல் வகுத்தா 5 எண்களுக்கான சராசரி கிடைக்கும். அது 32. அப்போ 5 எண்களின் கூடுதல் 160. இங்கே வகுத்தில் இருக்க 5 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறும் 160. இதுலேருந்து 1 எடுத்துட்டாங்க. இப்போ 4 எண்கள் தான் இருக்குது. 4 எண்களை கூட்டி 4ஆல் வகுக்கும்போது இந்த சராசரியில் 4 குறையுது. 32 4 போச்சுன்னா 28. அப்போ 4 எண்களின் கூடுதல் என்னன்னா, இந்த வகுத்தலில் இருக்க 4 இங்கே பெருக்கலாக வரும். இப்போ 4 28 4 2 80 4 8 32 112. 4 எண்களின் கூடுதல் 112, 5 எண்களின் கூடுதல் 160. அப்போ 160ல் 112 லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 48. அப்போது நீக்கப்பட்ட எண் என்ன? 48. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5. செவ்வக வடிவமுள்ள ஒரு தோட்டத்தின் அளவுகள் 30 மீட்டர் 20 மீட்டர். தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலத்தில் ஒரு சீரான பாதை சதுர மீட்டருக்கு 6 வீதம் அமைக்கப்படுகிறது எனில் அதன் மொத்த செலவு என்ன? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கணக்குக்கு நம்ம ஒரு செவ்வகம் போட்டுக்கிறோம். புரியும், டைரெக்டாக செய்யலாம். பட் இது மாதிரி ஒரு கணக்கில் கொஞ்சம் தவறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 5 4 5 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் போட்டு பார்த்துக்கலாம். இது 30 மீட்டர், இது 20 மீட்டர். அப்போ இதோட பரப்பளவு 30 × 20 600 சதுர மீட்டர் இந்த செவ்வகத்தோட பரப்பளவு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தோட்டத்தை சுற்றி வெளிப்புறம் 1.5 மீட்டர் அகலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக 1.5 மீட்டர், இங்கேருந்து 1.5 மீட்டர், இங்கேருந்து 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர். அப்போ 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா பாதை போடுறாங்க. போட்ட பிறகு இந்த தோட்டத்தோட அளவே என்ன செய்யுது? மாறுது. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் 30, இது ஒரு 1.5, இது ஒரு 1.5. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன ஆகிடுது? 33 ஆகிடுது. இதுலேருந்து இது வரைக்கும் 20, இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5. அப்போ இது ஃபுல்லாக இந்த அகலம் ஃபுல்லாக என்ன ஆகிடுது? 23 ஆகிடுது. இது புதிய தோட்டத்தோட அளவு பாதையை அமைச்ச பிறகு. அப்போது இதோட பரப்பளவு என்ன? 33 × 23 பெருக்கிறோம். 759 சதுர மீட்டர் புதிய செவ்வகத்தோட பரப்பளவு 759. இப்போது நமக்கு தேவை இந்த பாதை தான். இப்போ இதோட பரப்பளவுலேருந்து இதோட பரப்பளவை கழிச்சோம்னா இந்த பாதையை கிடச்சிடும். இப்போ பெரிய தோட்டத்தோட பரப்பளவு 759 மைனஸ் சின்ன தோட்டத்தோட பரப்பளவு 600. அதாவது பாதை அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோட்டம் தான் 600. இதில் இந்த கழிச்சோம்னா 159 சதுர மீட்டர் தான் பாதை அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பு. இதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 6 ரூபா. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 159 சதுர மீட்டர் × 6 954 ரூபாய் செலவாகுது. ஆப்ஷன் டி 954 தான் அது கரெக்ட் ஆன்சர். ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி ரூபாய் 1170 எனில் அதன் அடக்க விலை காண்கன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குளிர்சாதன பெட்டியோட அடக்க விலை எக்ஸ் தெரியாது நமக்கு. அதில் விற்பனை வரி போடுறாங்க. விற்பனை வரி எவ்வளோ போடுறாங்க? 9% போடுறாங்க. அப்போ இந்த குளிர்சாதன பெட்டிக்கு விற்பனை வரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 9%னா எவ்வளோ வரும்? 9x/100 எவ்வளோ ரூபா? 1170 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை குளிர்சாதன பெட்டியோட விலை. அப்போ x = 1170. இங்கே 9/100 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது 100/9 மாறிடும். சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 199 199 39 27 0 130 × 100 13000. இப்போ ஃப்ரிட்ஜோட விலை 13000. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கணக்கு நிறைய வேஸில் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்த கணக்கில் நம்ம வயது சார்ந்த கொடுக்கலாம். இதுக்கு ஆப்ஷன்ஸும் தப்பு, கொஷின்லேயும் ஒரு தப்பு இருக்குது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு பின்பு
தந்தையின் வயது ராமவின் வயது போல் மும்மடங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு எப்படி ஒரு ஆன்சர்னால் 15-45 வரும். 15-30, 15-45 வரும். ஆனால் இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்கான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஈஸ்வரி ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 350 ஓர் அஞ்சலகத்தில் 6 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தாள். முடிவில் அவள் 32,865 ரூபாய் பெற்றாள் எனில் கிடைத்த வட்டி வீதம் என்ன? 6 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, மாதம் கொடுக்குறாங்க. அப்போ 6, 12, 72 மாதம் செலுத்திட்டு வராங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கணக்குக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது இல்லாமல் 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து I = PNR/100 என்ற ஃபார்முலா தெரியும். தனி வட்டி என்னும்போது தான் இந்த எண் வந்து அப்ளிகபிள். சரி, நம்ம கணக்குக்கு வருவோம். ஒவ்வொரு மாதமும் கட்டுறாங்க, 350 ரூபா கட்டுறாங்க. 6 வருஷம் கட்டியிருக்காங்க. 6 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 6, 12, 72 மாதம். மாதம் 350 ரூபா கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 350 × 72 25,200 ரூபா கட்டியிருக்கிறாங்க அசல் தொகை. கடைசியாக எவ்வளோ வாங்குறாங்க? 32,865 ரூபா வாங்குறாங்க. கட்டினது 25,200. இந்த கட்டினது எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? 72 மாதம் × 350 ரூபா தொகை ரெண்டுத்தையும் பெருக்கி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எவ்வளோ வந்து அவங்க வட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7,665 ரூபாய் அவங்க வந்து வட்டி மட்டும் வாங்கியிருக்காங்க. இட் மீன்ஸ் இதுதான் இந்த வட்டி மட்டும் வந்து 7,665 ரூபா வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ I இருக்குது நம்மக்கிட்ட. P வந்து தெரியும், பிரின்சிபல் 350 ரூபா தெரியும். N வந்து 72 மாதம்னு தெரியும். மாதத்தை வச்சு எப்படி இங்கே கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். இப்போ அவங்க கேட்குறது 6 வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து வருஷத்துக்கு தான் இந்த N பயன்படுத்தும். அது மாதமாகும்போது அதுக்கு என்ன இதுனா கேபிட்டல் N = N × N+1/2 வருடத்தை மாதமாக மாற்றுவது /12 12 மாதம். அதனால் /12. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்ளிகபிள் பண்ணணும். அதாவது N வந்து என்னது? 72 மாதம் × 72 + 1 73 மாதம் /2 × 12. இது வந்து சமயத்தில் தேவைப்படலாம். இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் வரும்பொழுது, மாதம் கட்டுற தொகை வரும்பொழுது வருடத்தை மாதத்தில் கன்வெர்ட் பண்ணும்போது இது தேவைப்படலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ I = PNR/100 = 7,665 ரூபாய் வட்டி வாங்கியிருக்கிறாங்க. P வந்து 350. எண்ணுக்கு பதிலாக தான் இது. அதாவது 72 × 73 / 2 × 12 × R /100 = 7,665. இப்போ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ணும்போது பெருக்கல், வகுத்தல் எல்லாமே வருது. ஸோ அது பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி வரும்னா 350 × 72 × 73 × R / எல்லாமே ஒரே டினாமினேட்டரில் வந்துடும். இது = 7665. கூடிய மட்டும் இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 0 0 2 5 7 5 1 2 36 2 1 12 3 12. மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கி போட்டுருவோம். 3 21 பெருக்கல் 73 × R / வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. இது = 7665. இப்போ அடுத்து இந்த ஸ்டெப் எப்படி மாறும்? நமக்கு தேவை 6 தான். 7665 இங்கே வச்சுக்கிறோம். இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே தலைகீழாக மாறிடுது. 2/21 × 73 = இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 21 அடிக்கலாம், அப்புறம் 73 அடிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன வகுத்தல் மாதிரி போட்டுருவோம். 7675 / 21 ஒரு 21 3 21 வரும். 3 1 3 2 6. இந்த 6 கீழே இருக்கிறோம். 6 6 1 6 6 2 12 10. இந்த 5 கீழே இருக்கிறோம். 5 21 125 105. ஸோ ஒரு 21 21 365 21 இது வந்துடும். இப்போ 73 இதை வந்து அடிக்கலாம். 320 7 35 5 வந்துடும். 5 15 7 35 1 36. ஸோ இதை அடிச்சுட்டு 5 ஒரு 73 5 73. இப்போ மீதி இருக்கிறது I 2 10. அப்போ R = 10% வட்டி வீதம். இப்போ இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணுறோம். இதுக்கு ஆன்சர் வந்து 10%. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். 2 ³ √ 40 + 3 ³ √ 625 - 4 ³ √ 320. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 ³ √ சிம்பிளிஃபைனாலே பகா காரணி தான் படுத்தணும். மேக்ஸிமம் 2 மேக்ஸிமம் பகா காரணிலேருந்து கொண்டு போகும்போது சிம்பிளிஃபை பண்ண நமக்கு எளிமையாக இருக்கும். இந்த 40 வந்து எப்படி எழுதுவோம்? 2 × 20 எழுதுவோம். மீண்டும் இந்த 20 எப்படி எழுதுவோம்? 2 × 10 எழுதுவோம். மீண்டும் இந்த 10 எப்படி எழுதுவோம்? 2 × 5 எழுதுவோம். அவ்வளோதான். இப்போ 2 5 எல்லாமே பகா காரணி தான். ஓகேவா? ப்ளஸ் 3 ³ √ 625. கொஞ்சம் நமக்கு அந்த பெருக்கல் வகுத்தெல்லாம் ஈஸியாக இருக்குன்றதால நான் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 × 125 625.
சரியா? இந்த 125 எப்படி எழுதுவோம்? 5 × 25 125ன்னு எழுதுவோம். திரும்ப இந்த 25 எப்படி எழுதுவோம்? 5 × 5ன்னு எழுதுவோம். ஓகேவா? மைனஸ் 4 கியூப் ரூட் ஆஃப் 320 ரெண்டால் எழுதலாம். 2 × 160ன்னு எழுதுவோம். மீண்டும் இந்த 160 எப்படி எழுதுவோம்? 2 × 80ன்னு எழுதுவோம். மீண்டும் இந்த 80 எப்படி எழுதலாம்? 2 × 40ன்னு எழுதலாம். இந்த 40 எப்படி எழுதலாம்? 2 × 20ன்னு எழுதலாம். இந்த 20 எப்படி எழுதலாம்? 2 × 10. மீண்டும் இந்த 10 வந்து 2 × 5ன்னு எழுதலாம். ஓகேவா? டானா வகுத்தல் மாதிரி போட்டு செய்யலாம். அப்படியே ஓரலாக சொல்லிகிட்டே இருக்கேன். 2 கியூப் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 × 5 இதான் மேட்ரு. ஓகேவா? ப்ளஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 5 × 5 × 5 × 5 மைனஸ் 4 கியூப் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 5 இதான் வந்து பகா காரணிப்படுத்துதல். இது இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம்? இங்கேயே சொல்கிறது வந்து நமக்கு டைம் சேவிங்காக சொல்கிறேன். நம்ம டானா வகுத்தல் போட்டும் போடுவோம் இல்லையா? தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ கியூப் ரூட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. கியூப் ரூட்னா என்ன செய்யணும்? 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 3 2 இருக்குது. வெயிட், ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அதை போட்டுருவோம். இந்த 3 2க்காக ஒரு 2 வெளியில் எடுத்துடுறோம். மீதி கியூப் ரூட் ஆஃப் 5 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த 3 அப்படியே போட்டுப்போம். இங்கே 4 5 இருக்குது. அதில் 3 5க்காக ஒரு 5 வெளியில் எடுத்துப்போம். கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4. இங்கே ஒரு 3 2 இருக்குது, அதுக்காக ஒரு 2. அடுத்தது ஒரு 3 2 இருக்குது, அதுக்காக ஒரு 2 வெளியில் எடுத்துப்போம். கியூப் ரூட் ஆஃப் மீதி இருக்கிறது 5 மட்டும்தான். ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயுமே கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். கியூப் ரூட் ஆஃப் 5 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 2 4 கூட்டல் 3 5 15 மைனஸ் 4 2 8 8 2 16 கியூப் ரூட் ஆஃப் 5 14 5 19 19 மைனஸ் 16 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 5. இதான் வந்து ஆன்சர். கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் ஆரம் என்ன? உருளை வந்திருக்கு, அது சார்ந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். உருளையின் ஆரம் இஸ்டு உயரம், அதாவது ஆரம் உயரம் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. விகிதம்னாலே பங்கு தானே. முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸுமே அதான் நான் சொல்கிறது. விகிதம் அப்படின்னாலே பங்கு. அதாவது ஆரம்ன்றது 5 பங்கு, உயரம்ன்றது 7 பங்கு. அப்போ ஒரு பங்கு என்ன நமக்கு தெரியுது. அப்போ ஆரம்ன்றது 5x, உயரம்ன்றது 7x. 5 பங்கு 7 பங்கு இதான் நம்ம கொடுத்துருக்குறவங்க மெஷர்மெண்ட்டே. இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? உருளையின் கன அளவு கொடுத்துருக்குறாங்க. கன அளவு ஃபார்முலா வந்து πr²h இஸ் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? 22/7. ஆர் வந்து 5 பங்கு, அப்போ 5x, அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்க, r² இன்ட்டு ஹெச் வந்து 7 பங்கு, அதாவது 7x. இந்த கன அளவோடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4400 கன சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை இந்த எக்ஸை கண்டுபிடிச்சாதான், ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓ 22/7 இன்ட்டு 5x இன்ட்டு 5x இன்ட்டு 7x ஈக்குவல் டு 4400. அப்படியே எல்லாத்தையும் பெருக்குவோம். 22/7 5 25 25x இன்ட்டு 7x which is equal to 4400. 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா பெருக்கல்ல தான் இருக்குது. அப்போது 22 பெருக்கல் 25, இங்கே எக்ஸையும் பெருக்கணும், இங்கே x² ஆகிடும். 25x², இதெல்லாம் பெருக்கல் இன்ட்டு இதோ ஒரு x இருக்குது, ஈக்குவல் டு 4400. ஓ x² இன்ட்டு x³ அதை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 4400 இங்கே பெருக்கல்ல இருக்க 22 25 இங்கே வகுத்தலுக்கு வந்துடும். இப்படியே வச்சுக்கிட்டோன்னா சிம்பிளிஃபை பண்ண சௌரியமாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். ஒரு 22 2 22 இந்த 0 இங்கே வந்துடும் 200. ஒரு 25 8 25 200. x³ ஈக்குவல் டு 8 கிடைக்குது. x³ நம்ம எப்படி எழுதுவோம்? x இன்ட்டு xன்னு எழுதுவோம். 8 எப்படி எழுதுவோம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். அப்போ x ஈக்குவல் டு 2. அதாவது ஒரு பங்கு வந்து 2. அவங்க என்ன சொன்னாங்க? ஆரமும் உருளையும், ஆரம் வந்து 5 பங்கு, 5xன்னு எடுத்துக்கிட்டோம். 2 10 இது வந்து ஆரம், ஆரத்தோட உருளையோட ஆரம். உயரம் வந்து என்ன சொன்னாங்க? 7 பங்கு. இப்போ 7 இன்ட்டு 2 7 2 14 இது வந்து உயரம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஆரம் தான் கேட்குறாங்க. ஆரம் வந்து 10 கண்டுபிடிச்சிருக்கோம். 10 சென்டிமீட்டர் தான் வந்து ரைட் ஆன்சர்.